வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்திய குடியரசுத் தலைவர்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு. இந்தியாவின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்றார். எதிர்க்கட்சியின் வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹாவை தோற்கடித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவுடன் போட்டியிட்டார். யாரு? திரௌபதி முர்மு. அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் இந்தியாவின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார். நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் சின்னம் ஆவார். நிர்வாக அதிகாரங்கள் நடைமுறையில் பிரதமர் மற்றும் அமைச்சரவையால் செயல்படுகின்றன. குடியரசுத் தலைவர் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் செயல்படுகிறார். இந்திய அரசியலமைப்பின் சரத்து 52 இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 52. குடியரசுத் தலைவருடைய முக்கியமான பணிகள் பார்க்கும்போது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல், முக்கிய அரசியல் மற்றும் அரசியலமைப்பு பதவிகளுக்கான நியமனங்கள் செய்தல், சர்வதேச ஒப்பந்தங்களில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அடுத்தது 1950 1950லிருந்து 2026 வரைக்கும் இந்திய குடியரசுத் தலைவர்கள் பற்றி பார்க்கலாம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 26/1/1950 முதல் குடியரசுத் தலைவராக பதவியேற்பு செஞ்சுருப்பாங்க. அவருடைய பதவிக்காலம் 1950லிருந்து 1962 வரைக்கும். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இவங்க 1962லேருந்து 1967 வரைக்கும் பதவியில் இருந்திருப்பாங்க. இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். டாக்டர் ஜாகிர் ஹுசேன் 1967லேருந்து 1969 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இவங்க 3வது குடியரசுத் தலைவர். வி கிரி 1969, அதாவது 3/5/1969லேருந்து 20/7/1969 வரைக்கும் இடைக்கால குடியரசுத் தலைவராக இருப்பாங்க. அதாவது பொறுப்பு வகிச்சிருப்பாங்க. அடுத்தது முகமது இதயத்துல்லா. முகமது இதயத்துல்லா 1969 20/7/1969லேருந்து 24/8/1969 வரைக்கும் இடைக்கால குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க. அடுத்தது வி கிரி 1969லேருந்து 1974. இவர் 4வது குடியரசுத் தலைவர். 1974லேருந்து 77 வரைக்கும் பக்ருதீன் அலி அகமது. அதுக்கப்புறம் பொறுப்பு பக்ருதீன் அலி அகமது இறந்துட்ட அப்புறம் பிடி ஜாட்டி 1977, அதாவது பிப்ரவரி 11 1977லேருந்து ஜூலை 25 1977 வரைக்கும் இடைக்கால குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீலம் சஞ்சீவ் ரெட்டி 1977லேருந்து 1982 வரைக்கும். நீலம் சஞ்சீவ் ரெட்டி இந்தியாவின் 6வது குடியரசுத் தலைவர். 7வது குடியரசுத் தலைவராக கியானி ஜெயில் சிங் 82லேருந்து 87 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஆர் வெங்கடராமன் 8வது குடியரசுத் தலைவராக 87லேருந்து 92 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அடுத்தது இதில் 12 பேர் பதவிக்காலம் வகித்தவர்கள், 3 பேர் இடைக்கால குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். முதல் இடைக்கால குடியரசுத் தலைவர் வி கிரி. எப்போ அப்படின்னா 3/5/1969லேருந்து 20/7/1969 வரைக்கும். கடைசி 8வது குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கடராமன் 25/7/1987லேருந்து 1992 வரைக்கும். அடுத்தது சங்கர் தயாள் சர்மா. இவங்க 9வது குடியரசுத் தலைவர் 1992லேருந்து 97 வரைக்கும். கேஆர் நாராயணன் 1997லேருந்து 2002 வரைக்கும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 2002லேருந்து 2007 வரைக்கும். இவங்க 11வது குடியரசுத் தலைவர். பிரதிபா பாட்டேல் முதல் பெண் குடியரசுத் தலைவர் 2007லேருந்து 2012 வரைக்கும். பிரணாப் முகர்ஜி 2012லேருந்து 2017 வரைக்கும் இந்தியாவின் 13வது குடியரசுத் தலைவர். ராம்நாத் கோவிந்த் 2017லேருந்து 2022 வரைக்கும் இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவர். தற்போது உள்ள
திரௌபதி முர்மு 21/7/2022 குடியரசுத் தலைவராக பதவியேற்பு செஞ்சு வழி நடத்துகிறாரு. எத்தனாவது அப்படின்னு பார்க்கும்போது 15வது குடியரசுத் தலைவர். இவங்க முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் இந்திய குடியரசுத் தலைவர்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராஜேந்திர பிரசாத் 1952 1962 வரைக்கும் பதவி வகிச்சிருப்பார். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். 26/1/1950 பதவியேற்றார். 2 முழு பதவிக்காலம் பணியாற்றிய ஒரே குடியரசுத் தலைவர். அதிக ஆண்டுகள் பதவியில் இருந்த குடியரசுத் தலைவர். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தார். இந்திய விடுதலை போராட்ட வீரர். 1962 ராஜேந்திர பிரசாத்துக்கு பாரத ரத்னா விருது பெற்றார். அடுத்தது டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவர். சிறந்த தத்துவ ஞானி, கல்வியாளர். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராகவும் இருந்தார். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் இவரது பிறந்த நாள். 1954 பாரத ரத்னா விருது பெற்றார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1962. அடுத்தது டாக்டர் ஜாகிர் உசேன். 1967 69 இந்தியாவின் 3வது குடியரசுத் தலைவர். அது இல்லாமல் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர். பதவியில் இருக்கும்போதே உயிரிழந்த முதல் குடியரசுத் தலைவர் யார்? ஜாகிர் உசேன். ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் இணை நிறுவனர். எந்த பல்கலைக்கழகம்? ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்துடைய இணை நிறுவனர். 1953 பாரத ரத்னா விருது பெற்றார். வி கிரி முதலில் இடைக்கால குடியரசுத் தலைவராக 1969 74 வரைக்கும் முதல் இடைக்கால குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். பின்னர் இந்தியாவின் 4வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுயேட்சை வேட்பாளராக வென்ற ஒரே குடியரசுத் தலைவர் வி கிரி. முன்னாள் துணை குடியரசுத் தலைவர். 1975 பாரத ரத்னா விருது பெற்றார். அடுத்தது பக்ருதீன் அலி அகமது. 1974 1977 வரைக்கும் இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவர் யாருன்னா பக்ருதீன் அலி அகமது. 1975 தேசிய அவசர நிலை அறிவிப்பில் கையொப்பமிட்டார். பதவியில் இருக்கும்போதே உயிரிழந்த 2வது குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது. 1974 1977 வரைக்கும் இவருடைய பதவிக்காலம். அடுத்தது நீலம் சஞ்சீவ ரெட்டி. 1977 1982 வரைக்கும் இந்தியாவின் 6வது குடியரசுத் தலைவர். போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் யார்? நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஆந்திர பிரதேசத்தின் முதல் முதலமைச்சர் நீலம் சஞ்சீவ ரெட்டி. முன்னாள் மக்களவை சபாநாயகர். அடுத்தது கியானி ஜெயில் சிங். 1982 1987 வரைக்கும் 7வது குடியரசுத் தலைவர். இந்தியாவுடைய 7வது குடியரசுத் தலைவர். முன்னாள் பஞ்சாப் உடைய முதலமைச்சர் தான் இந்த கியானி ஜெயில் சிங். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் காலத்தில் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தவர் கியானி ஜெயில் சிங். பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியவரும் இந்த கியானி ஜெயில் சிங். இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எந்த வருஷம்னா 1984. அடுத்தது வெங்கட்ராமன். வெங்கட்ராமனுடைய காலம் 1987 1992 வரைக்கும் இந்தியாவின் 8வது குடியரசுத் தலைவர். முன்னாள் துணை குடியரசுத் தலைவர். முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர். விடுதலை போராட்ட வீரர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா வெங்கட்ராமன். அடுத்தது சங்கர் தயாள் சர்மா. இந்தியாவின் 9வது குடியரசுத் தலைவர் யார்? சங்கர் தயாள் சர்மா. முன்னாள் துணை குடியரசுத் தலைவர். முன்னாள் போபால் உடைய முதலமைச்சர் தான் சங்கர் தயாள் சர்மா. இவர் சிறந்த சட்ட அறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கே.ஆர். நாராயணன் 10வது குடியரசுத் தலைவர். முதல் தலித் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா கே.ஆர். நாராயணன். சிறந்த ராஜதந்திரி. இந்திய வெளியுறவு பணியில் IFS பணியாற்றியவர் யார்? கே.ஆர். நாராயணன். பதவியில் இருந்தபோது பொது தேர்தலில் வாக்களித்த முதல் குடியரசுத் தலைவர்.
இந்தியாவின் 10வது குடியரசுத் தலைவர், முதல் தலித் குடியரசுத் தலைவர், சிறந்த ராஜதந்திரி, இந்திய வெளியுறவு பணியில் பணியாற்றியவர், பதவியில் இருந்தபோது பொது தேர்தலில் வாக்களித்த முதல் குடியரசுத் தலைவர். அவருடைய காலம் பார்க்கும்போது 1997 2002 வரைக்கும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், முதல் விஞ்ஞானி குடியரசுத் தலைவர், இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இஸ்ரோ, DRDO ஆகியவற்றில் பணியாற்றினார். 1998 பொக்ரான் 2 அணு சோதனையில் முக்கிய பங்காற்றினார். 1997 பாரத ரத்னா விருது பெற்றார். அடுத்தது பிரதிபா பாட்டீல் இந்தியாவின் 12வது குடியரசுத் தலைவர். இவருடைய காலம் 2007 2012 வரைக்கும். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர். முன்னாள் ராஜஸ்தானுடைய ஆளுநர். சுகோய் 30 MKI போர் விமானத்தில் பறந்த முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். அடுத்தது பிரணாப் முகர்ஜி 2012 2017 வரைக்கும். இந்தியாவின் 13வது குடியரசுத் தலைவர். முன்னாள் நிதி பாதுகாப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர். நிதி பாதுகாப்பு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர். பாரத ரத்னா 2019 வழங்கப்பட்டது. மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த குடியரசுத் தலைவர். ராம்நாத் கோவிந்த் இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவர். முன்னாள் பீகாருடைய ஆளுநர், வழக்கறிஞர். சமூக நீதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்தினார். அடுத்தது 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 2022 இவருடைய ஆட்சி காலம் தொடருது. இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர். முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர். இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர். முதல் அப்படின்னா பிரதிபா பாட்டீல். அடுத்தது முன்னாள் ஜார்க்கண்ட் ஆளுநர். சுதந்திர இந்தியாவில் 1947க்கு பிறகு பிறந்த முதல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர்கள் தொடர்பான சரத்துக்கள் பற்றி பார்க்கலாம். சரத்து 52 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார். 52 என்ன சொல்லுது? இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார். 53 ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் இருக்கும். ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் இருக்கும். 54 குடியரசுத் தலைவருடைய தேர்தல். 54 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவருடைய தேர்தல். 55 குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை. 55 குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை. 56 குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம். அதாவது குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 57 மறு தேர்தலில் போட்டியிடும் தகுதி. 58 குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். 59 குடியரசுத் தலைவரின் பதவியின் நிபந்தனைகள். 60 பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழி. 61 பதவி நீக்கம். 62 காலியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தல். 71 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான சந்தேகங்களை உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கும். ஆர்டிகல் 71 குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான சந்தேகங்களை உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கும். சரத்து 72 என்ன சொல்லுதுன்னா, மன்னிப்பு, தண்டனை குறைப்பு, தண்டனை மாற்றம் போன்ற அதிகாரங்கள். மன்னிப்பு, தண்டனை குறைப்பு, தண்டனை மாற்றம் போன்ற அதிகாரங்கள் பற்றி சரத்து 72 சொல்லுது. சரத்து 74 பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்கும். பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்கும்னா சரத்து 74. 75 என்ன சொல்லுதுன்னா, பிரதமர் மற்றும் அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். பிரதமர் மற்றும் அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஒன்றிய நிர்வாகம் தொடர்பான தகவல்களை பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் 78. ஒன்றிய நிர்வாகம் தொடர்பான தகவல்களை பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு வழங்க வேண்டும் என்று சொல்கிற ஆர்டிக்கல் 78. சரத்து 85 என்னதுன்னா, நாடாளுமன்றத்தை கூட்டுதல், ஒத்திவைத்தல் மற்றும் மக்களவையை கலைத்தல். இது எல்லாமே சொல்கிற ஆர்டிக்கல் 85. சரத்து 111 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல். அதாவது மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல் அல்லது மறுபரிசீலனைக்கு அனுப்பி வைத்தல். இது சரத்து 111 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல், மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்புதல். 123
நாடாளுமன்றம் கூட்டத்தில் இல்லாத போது அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 143 உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை கருத்தை கோருதல். 352 தேசிய அவசர நிலை. 356 மாநில அவசர நிலை. 360 நிதி அவசர நிலை. அடுத்தது குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் பற்றி பார்க்கலாம். நிர்வாக அதிகாரங்கள். ஒன்றியத்தின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளன. பிரதமரை நியமிப்பவர் யாரு? குடியரசுத் தலைவர். பிரதமரின் ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பார். மாநில ஆளுநர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். இந்திய தலைமை நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் நியமிப்பார். யார் யார்? உச்சநீதிமன்ற நீதிபதி, இந்திய தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பார். CAG இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் நியமனம். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பார். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய UPSC உடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்திய தலைமை வழக்கறிஞரை நியமிப்பார். நிதி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பார். மத்திய ஆட்சி பகுதியின் துணைநிலை ஆளுநர்களை நியமிப்பார். தூதர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை நியமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சட்டமன்ற அதிகாரங்கள் பார்க்கும்போது நாடாளுமன்றத்தை கூட்டுவார், இல்லை நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்குவாங்க, இல்லைன்னா கலைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடரிலும் பொது தேர்தலுக்கு பிந்தைய முதல் கூட்டத்தொடரிலும் உரையாற்றுவார். ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடரிலும் பொது தேர்தலுக்கு பிந்தைய முதல் கூட்டத்தொடரிலும் உரையாற்றுவார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பார். ஒரு சாதாரண மசோதாவை மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பலாம். நாடாளுமன்றம் கூட்டத்தில் இல்லாத போது அவசர சட்டம் பிறப்பிக்கலாம். அடுத்தது நிதி அதிகாரங்கள். குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரை இல்லாமல் பண மசோதாவை தாக்கல் செய்ய முடியாது. ஆண்டுதோறும் ஒன்றிய வரவு செலவு திட்டம் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த நிதி ஆணையத்தை அமைப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். இந்திய தற்செயல் நிதியிலிருந்து செலவினங்களுக்கு அனுமதி வழங்கலாம். அடுத்தது நீதித்துறை அதிகாரங்கள். ஆர்டிகல் 72 நீதித்துறை அதிகாரங்கள், அதாவது மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பற்றி ஆர்டிகல் 72 சொல்லுது. மன்னிப்பு, தண்டனையை ஒத்தி வைத்தல், தண்டனையை நிறுத்துதல், தண்டனையை தள்ளி வைத்தல், தண்டனையை மாற்றுதல் ஆகிய அதிகாரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இராணுவ அதிகாரங்கள் பார்க்கும்போது இந்திய ஆயுதப்படைகளின் உச்ச தளபதி தான் குடியரசுத் தலைவர். இராணுவம், கடற்படை, விமானப்படை தலைவர்களை நியமிப்பார். போர் அறிவித்தல், அமைதி ஒப்பந்தம் செய்வது நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தூதரக அதிகாரங்கள்ன்றது இந்தியாவின் சார்பில் சர்வதேச ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுவது தான் தூதரக அதிகாரங்கள். வெளிநாடுகளுக்கு இந்திய தூதர்களை நியமிப்பார். வெளிநாட்டு தூதர்களின் நியமன சான்றுகளை ஏற்றுக்கொள்வார். வெளிநாட்டு தூதர்களுடைய நியமன சான்றுகளை ஏற்றுக்கொள்வார். இந்தியாவை சர்வதேச அளவில் பிரதிநிதித்துவப்படுத்துவார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவசர நிலை அதிகாரங்கள். குடியரசுத் தலைவர் 3 வகையான அவசர நிலையை அறிவிக்கலாம். தேசிய அவசர நிலை 352, மாநில அவசர நிலை 356, நிதி அவசர நிலை 360. அடுத்தது வீட்டோ அதிகாரங்கள், மன்னிப்பு அதிகாரங்கள் பற்றி பார்க்கலாம். வீட்டோ அதிகாரங்கள் அப்படின்னா குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களின் மீது பின்வரும் வீட்டோ அதிகாரங்களை பயன்படுத்தலாம். முழு வீட்டோ அதிகாரம் அப்படின்னா மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்காமல் முழுமையாக நிராகரிக்கலாம். முழுமையாக நிராகரிக்கிறது தான் முழு வீட்டோ. அந்த மசோதா சட்டமாக மாறாது. பெரும்பாலும் தனியார் உறுப்பினர் மசோதாக்களில் பயன்படுத்தப்படும். இடைநீக்க வீட்டோ அப்படின்னா மசோதாவை மறுபரிசீலனைக்காக நாடாளுமன்றத்திற்கு திருப்பி அனுப்பலாம். நாடாளுமன்றம் மீண்டும் அந்த மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினால் குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இடைநீக்க வீட்டோ. அடுத்தது பாக்கெட் வீட்டோ அப்படின்னா மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமலும்
திருப்பி அனுப்பாமலும் காலவரையின்றி வைத்திருக்கலாம். இந்த அரசியலமைப்பு காலக்கெடு நிர்ணயிக்கப்படவில்லை. கியானி ஜெயில் சிங் இந்த அதிகாரத்தை பயன்படுத்திய ஒரே குடியரசுத் தலைவர். யார்? கியானி ஜெயில் சிங். அடுத்தது முன்னவே பார்த்தோம், ஆர்டிக்கல் 72ன்றது மன்னிப்பு, தண்டனை குறைப்பு அப்படின்னா தண்டனையின் கால அளவை மட்டும் குறைப்பது. ஆனால் தண்டனையுடைய தன்மை மாறாது. தண்டனை மாற்றம் அப்படின்னா கடுமையான தண்டனையை குறைவான தண்டனையாக மாற்றுறது. மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு. தண்டனை ஒத்திவைப்பு அப்படின்னா தண்டனையை நிறைவேற்றுவதற்கு தற்காலிகமாக ஒத்திவைப்பு. தண்டனை இடைநிறுத்தம் அப்படின்னா சிறப்பு சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு குறைவான தண்டனை வழங்குவது. அடுத்தது இது சொல்கிற ஆர்டிக்கல் 72 மரண தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உள்ளது. குடியரசுத் தலைவர் மரண தண்டனையும் மன்னிக்க முடியும். ஆனால் மாநில ஆளுநர் மரண தண்டனையை முழுமையாக மன்னிக்க முடியாது. சில வகை தண்டனைகளில் மட்டுமே சலுகை வழங்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.